உள்ள ஏதே ஒரு இடத்துல அடிபட்டிருக்கீங்க, காயப்பட்டிருக்கீங்க. ஆவியானவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் உங்கள் ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்றார், புதுப்பிக்கிறார் அர்த்தம், மீட்டு ரட்சிக்கிறார் அர்த்தம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அத்தனை பார்க்க போறோம். கர்த்தரோட உறவு, அந்த உறவுல ஆவியானவர் வெளிப்படுகிறார் அப்படின்னா கர்த்தர் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் நம்முடைய ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்றார். தேற்றி அப்படின்னா கம்ஃபர்ட் பண்ணவும் கிடையாது. இங்கிலீஷில் அழகா ஹி ரெஸ்டோரத் மை சோல்ஸ் இருக்கு. என்னுடைய ஆத்துமாவை அவர் ரெஸ்டோர் பண்றார். ரெஸ்டோர் பண்றாருன்னா அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரார். பழைய நிலைக்கு மேலாக சிறந்த நிலை கொண்டு வர்றது, மீட்டு ரட்சித்து. அது வேதனைப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ஆத்துமான்னு சொல்றோம் இல்லையா. புறம்பான மனுஷன் ஒன்று இருக்கு, உள்ளான மனுஷன் இருக்கு. இந்த உள்ளான மனுஷன் நடக்கிறதுக்கும் புறமான மனுஷன் நடக்கிறதுக்கு நிறைய ஒற்றுமை இருக்கும். உள்ளான மனுஷன் சொல்லும் பொழுது ஆவியும் ஆத்துமாவையும் உள்ளான மனுஷன் சொல்றோம். புறம்பான மனுஷன் சொல்லும்போது சரீரத்தை சொல்றோம். ஆவி ஆத்துமா, ஆத்துமான்னு சொல்லும் பொழுது இன்டலெக்சுவல், இமோஷன், வில், சித்தம் கொள்வது, அறிவாற்றல், உணர்ச்சி. உங்களை உணர்ச்சிகள் காயப்பட்டிருக்கிறது, காயப்பட்டிருக்கீங்க, வேதனைப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு நடந்த சம்பவம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது, நொறுக்கி இருக்கிறது, உங்கள் இருதயத்தை உடைச்சிருக்கிறதுனா ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது முதல் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா உங்களை இருதயத்தை, உள்ள இருக்கிற இருதயத்தை, எண்ணங்களை, சிந்தைகளை, உணர்ச்சிகளை அவர் சரி பண்றாரு. நீங்க உள்ள சுகமாகலன்னா வெளியே சுகமாக முடியாதுங்க. நிறைய மக்களுக்கு நிறைய எத்தனை பேர் சொல்றாங்க எனக்கு ஒரு வியாதி இல்லைங்கிறாங்க. நினைக்கிற ஒரு அம்மா சொல்லி எனக்கு ஒரு வியாதி இல்லை, ஆனால் நான் வியாதியாக இருக்கேன், நான் மெலிஞ்சு போயிட்டேங்குது இந்த அம்மா. வியாதி இல்லை அப்படின்னா உள்ள வியாதி இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்கேன்லேயோ எம்ஆர்ஐலையோ எதுலேயுமே தெரியாது. நீங்கள் உள்ள ஏதே ஒரு இடத்துல அடிபட்டிருக்கீங்க, காயப்பட்டிருக்கீங்க. ஆவியான செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் உங்கள் ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்றார், புதுப்பிக்கிறார் அர்த்தம், மீட்டு ரட்சிக்கிறார் அர்த்தம். வாசிப்போம். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள்னா என்ன? கெட்ட காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். மரணத்தை ஸ்மெல் பண்றோன்னு அர்த்தம். வேதனைப்படுத்தக்கூடிய, தீங்கு நடக்கக்கூடிய, தீங்கை உணரக்கூடிய ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எல்லாம் சொல்லியிருக்காரு சங்கீதக்காரர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டாலும் சொல்லலை, சிலர் கூடாரமே போட்டுறாங்க. 30 வருஷமா சொல்றாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கியா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கியா. ஏன்னா இவன் அப்படி சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கிராஸ் பண்றேன். ஒரு காலு பின்னாடி இருக்கு, இன்னொரு காலு முன்னாடி போயிட்டு இருக்கு. சில கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனா அதுவே வாழ்க்கையின் பங்காக மாறிடக்கூடாது. நடந்தேன் ஒரு காலத்தில் மரண இருளுக்குள்ள அதனுடைய கஷ்டத்தை உணர்ந்தேன், ஆனா இப்ப இல்லை. அந்த நிலைக்கு வந்துடணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை அங்கேயும் உணர்றான். மரண இருளில் எல்லாம் தீமையா இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்றாங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறேன், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். தேற்றும்னா கம்ஃபர்ட் பண்ணுகிறான், தேற்றும் ரெஸ்டோர் பண்ணுகிறான். கீழே என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இதெல்லாம் அந்த ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணுகிறதுல, ஆத்துமாவை தேற்றுகிற காரியத்தில் ஒரு வேலை. வெளியே வந்தேன், மரண இருளிலிருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ சத்துரு சுற்றி இருக்கான், ஆனால் நடந்துக்கிட்டுல நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் நடக்கலை, ஒரு பந்தியில் உட்காந்துருக்கேன். இப்போ நான் நடந்துக்கிட்டு அதை கிராஸ் பண்ணிட்டுல, என்னை கவிழ்க்க நினைந்த மக்கள் மத்தியில் என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. உட்கார வச்சிருக்கிறாருன்னே உள்ள ரெஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தங்க. ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா
ஆத்துமாவை ரெஸ்டோர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ரெஸ்டோர் பண்ணது மட்டுமல்ல, அது எப்படி பண்ணுறாருன்னா, என் தலையை என் தன்னைனா அங்கே தான் ஆவியானுடைய ஆயில் வருது, ஆவியானுடைய அனாயிண்டிங் வருது. இதெல்லாம் அந்த ரெஸ்டோர் ஆத்துமா ரெஸ்டோர் ஆகிறதுல முக்கியமான காரியம். எப்பப்பெல்லாம் கர்த்தரோட உறவாடுறோம், கர்த்தரோட நேரம் செலவிக்கணும்னா ஆயில் வேலை செய்யுது, ஆவியானோட அபிஷேகம் வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு ரெஸ்ட்டு, ஒரு நிறைவு. என் தலையை என்னாலும் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் கம்ப்ளீட்டாக நிரம்பிடுதுன்னா ஃபுல்லாகிட்டேன், எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுருச்சு. இப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்குது. இப்போ நான் தேற்றப்படுகிறவன் இல்லை, நான் தேற்றுகிறவனா மாறுறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? கவலைப்படாதே சகோதரன் சொல்ல நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை, நான் கம்ஃபர்ட் பண்ணுறேன். அதான் லைஃப், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்புறம் சொல்கிறாரு, என் தலையை எண்ணெயினால் தலை என் தலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அப்படி, இது வந்து ஸ்பிரிச்சுவல் காரியம். பொதுவான மக்கள் மனதுன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? மனது எங்கே இருக்குது? மனசு இங்கே இருக்குமா? மனசு இங்கேயா இருக்குது? மனசு உள்ளே இருக்குது, கண்டுபிடிக்க. மனசு ஸ்பிரிச்சுவல், இங்கே இருக்குது மூளை, அது புறம்பான மனுஷனுடைய ஒரு பகுதி. நான் சொன்னது மூளை வந்து உள்ளான மனுஷன் இல்லை, புறம்பான மனுஷன். மனசு எங்கே இருக்குது? ஆத்துமா எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. ஆனால் இந்த மனசு மூலமாக வேலை செய்யும். எல்லாத்தையும் மூளையில் வைக்கல, மனதில் வைக்கிறோம். மனதுக்கு எவ்வளோ நாள் கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? இவ்வளோ தான் கற்றுக்கணும் ஒன்றும் கிடையாதுங்க. மனசு வந்து பிரம்மாண்டமாக கற்றுக்கலாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது இல்லையா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்குது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சிந்தை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது கிறிஸ்துவின் சிந்தை? ஆவியில் இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தைனா அனாயிண்டடுடைய மைண்டு, கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன். அதே அனாயிண்டிங் மைண்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. ஸ்பிரிட்டில் இருக்கிற எந்த அனாயிண்டிங்கோ அதே சிந்தை மனசுக்கு வரட்டும், அங்கே காயத்துக்கோ வேதனைக்கோ கண்ணீருக்கோ இடமெல்லாம் போகும். கையில் ஊற்றி சொல்லுவோம், கர்த்தர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை எல்லா தீமையினின்றும் உணர்வுபூர்வமாக காயப்பட்டிருக்கிற எல்லா காயத்திலிருந்தும் என்னை மீட்டு ரட்சிக்கிறார். ஆமென்.